ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அஜேபி யூடியூப் சேனல்லேருந்து மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறோன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பிரியாணி ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கிறோம். அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரத்துக்கு கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கிறோம். சால்ட்டு போட்டு நல்லா வதக்குறோம். நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறணும். அப்புறம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்குறோம். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி அதுவும் போட்டுக்கிறோம். நல்லா வதக்குறோம். வதக்குனதுக்கப்புறம் நல்லா அது வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் அதையும் நல்லா போட்டு வதக்குறோம். நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குறோம். வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி போடுறோம். தக்காளி போட்டு அப்பையும் நல்லா வதக்குறோம். நல்லா வதங்கி வரணும். நல்லா அந்த தக்காளி அந்த கொல கொல அப்படின்ற ஒரு பதத்துக்கு போகணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க சுத்தம் பண்ணி வச்சுருக்க மட்டன்லாம் போட்டு நல்லா கிண்டுறோம். நல்லா அந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாவோட மசாலாலாம் அந்த சிக்கனில் போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த உப்பு போடுறோம். தேவையான அளவு உப்பு போட்டதுக்கப்புறம் மசாலா பவுடர்லாம் போடுறோம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் பெப்பர் கொஞ்சம் போடுறோம். அப்புறம் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்புத்தூள், கொஞ்சம் தனி மிளகாத்தூள், கலருக்காக தனி மிளகாத்தூள் போடுறோம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா அந்த மட்டனில் நல்லா இதாகிற அளவுக்கு நல்லா கிண்டுறோம். கிண்டிகிட்டே இருக்கோம். அந்த மசாலா எல்லாம் அந்த மட்டனோடு சேர்கிற மாதிரி நல்லா நம்ம கிண்டுறோம். கிண்டினதுக்கப்புறம் ஓரளவுக்கு எல்லாம் ஒன்றானதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா தண்ணி கொதித்து வரணும். தண்ணி கொதித்து வந்தோடனையும் தேங்காய், பெருஞ்சீரகம் இது ரெண்டுத்தையும் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். இது நான் வீடியோவில் சேர்க்க மறந்துட்டேன். அது ரெண்டும் சேர்த்து நல்லா குழம்புல கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சோம்னா மட்டன் குழம்பு, சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த பாருங்கள், இந்த குழம்புல எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள்.